இந்த முயற்சிகளை முன்னெடுத்துள்ள முன்னாள் சுகாதார அமைச்சரும் இன்றைய ஜனாதிபதியுமாகிய மேன்மதங்கிய மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கும், கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும், சுகாதார அமைச்சர் கௌரவ ராஜித சேனாரட்ன அவர்களுக்கும் எமது மக்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்ட காலத்தில் சேனக பிபிலே கொள்கை அமுல்படுத்தப்பட்டதாக விளம்பரங்கள் வெளிவந்திருந்தன. ஆனால் சேனக பிபிலையின் கொள்கையினை நாம் முழுமையாக செயல்படுத்த முன்வர வேண்டும். அதாவது அவரது கொள்கை என்பது இலங்கைக்கு தேவையான மருந்துகள் இனங்காணப்படல் வேண்டும். அந்த மருந்து வகைகளை இறக்குமதி செய்ய முழு பொறுப்பும் அரசினால் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும். இறக்குமதியினை நிறுத்தும் நோக்குடன் படிப்படியாக நாட்டில் உள்ள மருந்து வகைகளை உற்பத்தி செய்வதை விருத்தி செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே ஆகும். எனவே இந்த கொள்கையை முழுமையாக செயல்படுத்த வேண்டுமேயானால் இந்த நாடும் மக்களும் நிறைவே பயன்படக்கூடும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் தாதியர்கள், மருந்தகர்கள் ஆய்வுக்கூடம் மற்றும் இயன்முறை மருத்துவ கற்கைகள் சார்ந்த ஒரு தனியான துறையை யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைப்பதற்கும், நாட்டின் முதியோர்களது நலன் கருதி முதியோர்களுக்கான தனியானதொரு மருத்துவமனையை உருவாக்குவதற்கும், வடக்கில் யாழ்ப்பாணத்தில் சிறுவர்களுக்கான ஒரு தனியான மருத்துவமனையை உருவாக்குவதற்கும் உரிய நடவடிக்கைகளை குறித்து ஆராயுமாறும், வீதி விபத்துக்கள் ஏற்படுகின்ற நிலையில் விபத்துகளுக்குள்ளாகி இருக்கின்ற நபர்களை மருத்துவமனைகளில் சேர்ப்பதற்கு அங்கு கூடுகின்ற மக்கள் எவருமே முன்வராத ஒரு நிலையே பொதுவாக நமது நாட்டில் காணப்படுகின்றது. சட்டம் ஒழுங்குகள் தொடர்பில் ஏற்படுத்தப்படுகின்ற சிக்கல்களை மனதில் கொண்டே பலர் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் விபத்துக்கு உள்ளாகின்றவர்களுக்கு உதவ முன்வராத நிலைமையே காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான நிலையை அகற்றத்தக்க வகையில் ஒரு ஏற்பாடொன்றை கொள்கையாக வகுக்க உரிய நடவடிக்கை எடுக்கும்படியும், தற்போது அதிகரித்து வருகின்ற பல்வேறு நோய்கள் தொடர்பிலான ஒழுங்கமைக்கப்பட்ட விழிப்புணர்வு செயல் திட்டங்களை மேலும் முன்னெடுக்குமாறும், கூடிய வரையில் இவ்வாறான நோய்கள் மற்றும் அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுதல் தொடர்பிலான பாடத்திட்டங்களை எமது பாடசாலை பாடநூல்களில் ஒவ்வொரு தரங்களுக்கும் ஏற்ற வகையில் இணைத்து கொள்ளுமாறும், நமது நாட்டில் தற்போது அதிகரித்து வருகின்ற நீரிழிவு நோய் தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி உலக நீரிழிவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. இதனை நவம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் ஒரு வார காலத்துக்கு அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு உதவுமாறும் கௌரவ அமைச்சரை கேட்டுக்கொண்டு, மற்றும் இன்று இங்கு மனிதநேயம் உள்ளவரும் தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்பவரும் அமைச்சரவை பேச்சாளருமான கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அவர் முன்னிலையில் நான் இந்த கோரிக்கை ஒன்றை முன்வைக்க விரும்புகின்றேன். தமிழ் மக்கள் தங்களது நீண்டகால உரிமை போராட்டத்தில் தமிழ் மக்கள் பலரையும் இழந்துள்ளார்கள். அதன் வெளிப்பாடாக கடந்த 2 தினங்களாக வவுனியா மாவட்டத்தில் காணாமல் போனோரை தேடி அவர்களது உறவுகள் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். இந்த உரிமை போராட்டத்தில் நானும் பலரையும் இழந்திருக்கின்றேன். அந்த வகையில் அந்த மக்களது உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி, அவர்களது கவலையை விளங்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அந்த பொறுப்புள்ள அரசென்ற வகையில் கடந்த காலத்தில் மாறி மாறி வந்த அரசுகள் பல ஆணைக்குழுக்களையும் விசாரணை குழுக்களையும் முன்வைத்து விசாரணைகள் நடத்தினார்கள். ஆனால் அதனுடைய பெறுபேறுகள் பூச்சியமாகவும் நம்பிக்கையற்ற தன்மையுமாக இருக்கின்றது. பொறுப்புள்ள அரசென்ற வகையில் இந்த அரசு சகலதையும் பரிசீலனையில் எடுத்துக்கொண்டு இந்த உண்ணாவிரதம் இருக்கின்ற மக்களையும் தொடர்ந்து அந்த உண்ணாவிரதங்கள் தொடராத வகையில் அந்த மக்களுடைய நீண்டகால கோரிக்கையை பூர்த்தி செய்கின்ற வகையில் இந்த பொறுப்புள்ள அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.